Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 519 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ரோபினை தான் காட்டுறாங்க. அப்படியே போடி நடைய 1000 சன்னி கப்பலுக்கு வந்து சேர்ந்துட்டான். 2 வருஷம் கழிச்சு கப்பலை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னுமே பல ஜொலி ஜொலிக்குதே. இதுல வேற கப்பல்கிட்ட சாரி சொல்லுவா 2 வருஷம் வெயிட் பண்ண வச்சதுக்காக. சரி இனி நம்ம டிராவல் ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லும் போதே பிராங்கி அவளை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். நீ தானே எங்க சூப்பரான ஆர்கியாலஜிஸ்ட், உன்னை பார்த்தல ரொம்பவும் சந்தோஷம்னு. அப்பதான் பிராங்கிய முழுசா காட்டுறாங்க. பையன் டோட்டலாவே மாறிட்டான். என்ன அவனோட போஸ் மட்டும் இன்னும் மாறல. ரோபினே ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஸ்டன் ஆயிருவா. யாரா இவன் பைத்தியமா இருப்பானு. அதுக்கப்புறம் பிராங்கின்னு தெரிஞ்சவனதான் நீ இன்னும் மாறவே இல்ல, அப்படியே மெண்டல் பய மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவா. அவன் காண்டாய் கத்த ஆரம்பிச்சிருவான். நான் மாறலையா, என்ன சல்லித்தனமா பேசுற, நல்லா பாரு என்னோட மொத்த பாடியுமே அக்கா பிரிச்சு பக்காவா சேர்த்தி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ் எல்லாம் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளால டெவலப் ஆயிருக்கானாமா. அதே நம்ம பிராங்கி எப்பவுமே சுத்தி போஸ் கொடுத்து சொல்றதானே. என்ன மண்ட முடி தீபாவளி புஷ்வான மாதிரி இருந்துச்சு, இப்போ முழுக்க வெட்டின முலாம்பழம் மாதிரி ஆயிருச்சு. ரோபின் பார்த்துட்டு மனுஷங்க அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் இல்ல, உன்னை மனுஷனாவே எவனும் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு வருவா. நகைச்சுவை பிச்சு புடுவேன்பா. சரி ரைட்டுன்னு ரோபின் நேரா கப்பலுக்குள்ள என்ட்ரி ஆவா. அவ என்ட்ரானவனே தெளிவா தெரியும் கப்பலுக்கு சூப்பரா கோட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு. பண்ணது யாரு, ரெயில் இல்ல, அதான் மாசா பண்ணி வச்சிருக்காரு. தொட்டு பாப்பா ஏதோ ரப்பர் மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி இவங்களால கடலோட டெப்த் வரைக்கும் போக முடியும். ஆக்சுவலா இவ பாருக்கு போய் ரெயிலிய பார்த்துட்டு தான் ரிட்டனே வந்திருக்கான். 8 பேர் வந்தாச்சு, இன்னும் லூஃபி மட்டும் தான் வரணும். அவன் மட்டும் வந்துட்டான்னா இவங்க ஜேர்னிய பழையபடி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷிப்பும் வேற சூப்பர் கண்டிஷன்ல இருக்கா. இவங்கிட்டையும் புது வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காமா. 2 பேர் தாலையுமே வெயிட் பண்ண முடியல. சட்டு புட்டுன்னு கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சஞ்சயையும் உசோப்பையும் நம்ம பிராங்கியா ஆல்ரெடி பார்த்துட்டான். உசோப்பு ஃபியூயல் வாங்குறதுக்காண்டி போயிருக்கான். சஞ்சி சாப்பாடுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வாங்குறதுக்கு ஷாப்பிங் போயிருக்கான். சரி ரைட்னு நம்ம ரோபினுக்கு ஒரு டவுட். என்னன்னா வர்ற வழியில இப்படி ஒரு போஸ்டர் பார்த்தாலாமா, இது உனக்கு தெரியுமா, சோல் கிங்னா என்ன அப்படின்னு டவுட்டா கேப்பான். வேற ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு பயங்கரமான ஷைனிங் ஸ்டாரா மாறிட்டான். பனிமூட்டமா சைலண்டா இருட்டா இருக்க கடல்ல தன்னந்தனியா சுத்திட்டு இருந்தவன இப்ப மக்கள் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அவன் பைரட்டா இருக்க வராம கூட போகலாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப ப்ரூக்கோட கான்சர்ட்டை காட்டுறாங்க. மக்கள் கூட்டம் எல்லாம் நிறைஞ்ச வழியும் அவனை வேற லெவல்ல சேர பண்ணுவாங்க. சோ வேற மாதிரி மாஸ்க் காட்டிட்டு இருப்பான். அதே நேரம் லூஃபி மாதிரி கெட்டப்ப போட்டு சுத்திட்டு இருக்கானே ஒரு கூட்டம். அதுல சஞ்சீவ் ஜோரோவும் டம்மியான லூஃபிய பார்க்க வந்திருப்பானுங்க. வந்து பார்த்தா எல்லாம் கதிகலங்கி போய் உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாம் நம்ம நெஜ லூஃபி பண்ண வேலைதான். இவனுக்கு டம்மி பீஸுங்க தான் கூட தெரியாம நம்ம சாப்பர் வந்து பார்த்துட்டு காய்ஸ் உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு அடுத்தடுத்து எல்லாத்தையும் பயங்கரமா நல்லா விசாரிப்பான். 2 வருஷத்துல எல்லாருமே டோட்டலாவே மாறிட்டீங்க, இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, நானும் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படி இப்படின்னு அவங்கள சுத்தி வருவான். அவங்க மூஞ்சும் மொசரக்கட்டையும் பார்த்தாலே தெரிய வேண்டாம் அவங்க யாரோன்னு. சரி பையன் நம்பிட்டான். இவனுங்களை விடுங்க, சுத்தி இருக்க பைரட்ஸுங்க கூட இவங்க தான் நெஜ ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்னு சொல்லி இவங்க பக்கத்துல கூட வரமாட்டானுங்க. சரி என்ன ஆச்சுன்னு இவங்க கிட்ட விசாரிச்சா என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியலையாமா. சடனா பாடி ஃபுல்லா சில்லான மாதிரி ஆச்சு. தப்புன்னு எல்லாரும் தெரிஞ்சிட்டாங்க. அவன் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணான்னு கூட இவங்களுக்கு தெரியல. இத சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டூப்ளிகேட் ஜோரோ நம்ம நிக்கோ ரோபினை கடத்திட்டாங்கன்னு சொல்லுவானா. அதாவது இந்த டம்மி பைய லூஃபிக்கு இவனை நம்ம குண்டு லூஃபின்னு வச்சுக்குவோம். உடனே சாப்பர் இடையில போந்து கேமியை கிட்னாப் பண்ண மாதிரியே அவளையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க. வா அவங்கள ஒரு கை பார்த்தலான்னு பயங்கரமா உசுப்பேத்தி விடுறாராமா. யாரு பண்ணான்னு கேட்டா தெரியல. அவங்களுக்கே டவுட், ஒருவேளை நிஜமான நிக்கோ ரோபின் கூட பிரச்சனை பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இவங்க ஆளை கடத்திட்டு போயிருப்பாங்களோன்னு. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாம் கொஞ்சம் உசாரா இருக்கணும்னு பேசிட்டு இருப்பானுங்க. சாப்பர் பார்த்துட்டு என்னடா குசு வாங்க உடனே போய் அவளை காப்பாத்தலான்னு கத்துவான். ஆனா அந்த குண்டு லூஃபி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அது அவளோட தலையெழுத்து, ஃப்ரீயா விடுங்கம்மா. சாப்பரால நம்பவே முடியல. பின்ன ரோபினை இதுக்கு முன்னாடி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வேர்ல்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போட்டவன் இப்ப வேண்டாம் போண்டான்னு சொல்லிட்டு இருந்தான்னா அவனால எப்படி நம்ப முடியும், சொல்ல போனா எப்படி ஏத்துக்க முடியும். என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சாப்பர் செம்ம காண்டாவானா. அந்த குண்டு லூஃபி பார்த்துட்டு என்னடா கிரியேச்சர் இது வந்து நொய்யின்னு கத்திட்டு இருக்குதுன்னு திட்டுவானா. உடனே அவனுக்கு காண்டாயிரும். ஏண்டா என்ன பார்த்தா ஜோக் பண்ணிட்டு இருக்க மாதிரியா தெரியுது, ஜோக் சொல்லுடா சொல்லு, ரோபினை கடத்திட்டாங்க, பண்ணி மூட்டை மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க, வாடான்னு எவ்வளவு கூட்டு பாப்பான். ஐயே பஞ்சு அமிக்க வச்ச பொம்மை மாதிரி இருந்துகிட்டு இந்த பேச்சு பேசுது, இருக்கிற பஞ்சாயத்துல இது வேறன்னு புடிச்சு திட்டுவானா. அவன் காண்டாயிருவான். என்னடா லூஃபி இப்படி ஓவரா பேசுறான்னு. உடனே ஒரே அடி சாப்பர் தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கானே 100 மெம்பர்ஸ், அவங்க எல்லாத்தையுமே க்ரோ 46ல ஒன்னு திரட்ட சொல்லுவான். எதுக்குன்னு கேட்டா நம்ம உசோப்பு, நமி அப்புறம் லூஃபி இவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுமாமா. அதாவது ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் கிட்ட மோதுனா என்ன பண்ணுவானுங்கன்னு சொல்லி இவங்க காட்ட போறாங்களாமா. பாத்தீங்களா விதி எப்படி விளையாடுதுன்னு. உசோப்பு ஒரு ஆள் இறங்கினா போதும், ஒரு 5 நிமிஷத்துல இவங்க எல்லாத்தையும் தூக்கி குப்பையில வீசிட்டு வந்துட மாட்டான். அப்படியே போயிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். முடியாது. இதுல வேற அவங்க பில்டப் பண்றதெல்லாம் கேட்டீங்கன்னா கால ரத்தம் வந்துடும். என்னன்னா அவளை புடிச்சு உயிரோட கொண்டு வரணுமாமா. அதுக்குள்ள செத்துட்டாங்கன்னா தான் என்ன பண்றதுன்னு ஒரே கவலை. எது நம்ம நிஜமான ஆளுகளை இவங்க கொண்டு வாங்கலாம். சரி நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டுவோன்னு பில்டப் பண்ணுவாங்களா.
இங்க சாப்பர் காண்டாகி தொண்டையிலேயே கத்துவான். ஏன்டா 2 வருஷத்துல இவ்வளவு கேவலமா மாறிட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவானா. இவங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல எதுக்கு இது லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம இன்னுமே நம்ம சாப்பரை ஒரு பொம்மையா தான் பாத்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்ட உடனே சாப்பருக்கு ரொம்ப கஷ்டமாயி, நானே போய் தனியா ரோபினை காப்பாத்திக்கிறேன், உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே ஓடுவான். இது எல்லாத்தையுமே அந்த நேவி ஆளுங்க ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பானுங்க. இப்ப என்னன்னா அவங்க கூட சாப்பர் இருந்த உடனே பேஸ் நல்லா மேட்ச் ஆயிருக்குமா, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவங்க தான் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ். எப்படியே 2 வருஷம் ஆயிருச்சு, அதனால அது கொஞ்சம் வியர்டா மாறி இருக்கு. இவனுங்க கம்ப்ளீட்டா வியர்டா மாறிட்டானுங்க. மொத்தத்துல ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்ங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போயிடும். அது மட்டும் இல்லாம க்ரோ 46ல அசம்பிள் ஆக போறாங்க, சீக்கிரமா நம்மளோட ஆர்மியை அனுப்பி வைங்க, அப்பதான் அவங்க எல்லாத்தையும் பிடிக்க முடியும்னு சொல்லி ஒரு பெரிய மெரைன் கூட்டமே வேகமா வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணியே ஆகணும், நம்ம கிட்ட இருந்து அவங்க தப்பிக்க கூடாது. அதனால 46ல இருந்து கனெக்ட் ஆற 40, 42, 44 அந்த பிரிட்ஜ் எல்லாத்தையுமே லாக் பண்ணுங்க, யாரும் தப்பிக்க கூடாது. G1ஓட பேக்கப்பும் சீக்கிரமா வந்துடும் சொல்லிட்டு இருக்கும் போதே சென்டமரு குமாவோட வந்து நிப்பான். அவன் கூட PX7ம் PX5ம் இருக்காமா. அதான் நாங்க போறோம்ல, நீங்க எதுக்குன்னு கேட்டா சென்டமரு கரெக்டா சொல்லுவான். என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களால ஒரு பெரிய போரே உருவாயிருக்குது, ஆனா அதுக்கப்புறம் 2 வருஷத்துல அவங்க காணாம போயிட்டாங்க. அந்த டைமுங்கும் போது அவங்க கண்டிப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி இருப்பாங்க. சொல்ல போனா இப்ப அவங்க மத்த ரூக்கீஸ் மாதிரி கிடையாது அப்படி இப்படின்னு சீரியஸா சொல்லுவான். அதை கேட்டுட்டு மெரைன் ஆளுகளே மறந்துருவானுங்க. அவனுக்கு இன்னொரு விஷயமும் புரியல. ஒரிஜினல் குமா என்ன பண்ணிருக்கான், அந்த பைரட் கூட்டம் எல்லாத்தையுமே அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி வேற வேற இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டான். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஒரு நாள் ஒண்ணு சேருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே அவர் பிளான் பண்ணி பண்ணதான். என்னாலும் சரி இந்த டைம் அவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு வெறித்தனமா அந்த 2 பாசிபிஸ்டாஸையும் கூப்பிட்டுக்கிட்டு வேகமா கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.